குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரശ്ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். பொதுவா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சுப காரியங்களை தவிர்த்துருவாங்க. முக்கியமா பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், இதன் மூலியமாக பித்திருக்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு மாதம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் கடகத்தில் வரக்கூடிய ஒரு மாதம், அதுதான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும், எது நல்லது எது கெட்டது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். யார் யார் திருமணம் செய்யலாம், யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில புதுசா பிசினஸ் பண்ணலாம், வாழ்வில் பரிகாரமாக இருந்தாலும் சரி, கோவில் பரிகாரமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஆப்டா இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறைய வரும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சில கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி செவ்வாய் ரிஷப வீட்டிலேருந்து புதன் வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்கரத்திலிருந்து வக்கர நிவர்த்தியே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ சூரியனோட குரு என்ன ஆகுறாரு, சூரியனோட குரு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வரும்போது குரு அஸ்தங்கம் ஆகுறாரு. ஆல்ரெடி சனி வக்கரம் ஆயிருக்காரு. அப்போ எத்தனை பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதம் ஆடி மாதம். அப்போ என்ன சொல்றது, இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகக்கூடிய ஒரு காலம். அடுத்தது அது அதிசாரம் போது விலை அப்படி கண்ணா பின்னா நேர போகுது. பட் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது முடிய காலத்தில் நிறைய திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கு. அப்போ யாருக்காவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் புதன் செயற்கையா இருக்கும்போது நிதிநிலைகள்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க, சடனா ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அப்ப அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து சூரியன் விரைய ஸ்தானத்துக்கு இருக்கிறார் இல்லையா. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், அது மூலியமாக நிறைய முதலீடுகள், அரசு நிறைய முதலீடுகள் பண்ண போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நமக்கு உலகளாவிய விஷயங்களை நடக்க போகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ராகு காற்று ராசியில் தான் இருக்காரு. அப்போ அதற்கான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சனி வக்கரமா இருக்கும்போது நிலச்சரிவுகள், நீர் சார்ந்த அழிவுகள், இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நீ அடுத்தது அந்த காற்று காலம், காற்று அதிவேகமா என்ன சொல்றது, அதன் மூலியமாக மரணங்கள், இழப்புகள் இதெல்லாமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராவலிங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி செய்யறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஆடி மாதத்திற்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எடுத்தொன்னவே லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் நீசமாகிறார். நம்ம ஒரு முயற்சி எடுப்போம், ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம இதை பண்ணலாமா வேண்டாமா, சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே தோணியிருக்கும். நம்ம மைண்ட் யோசிச்சாலும் உடம்பு பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்காது. அப்போ 12ஆம் இடத்துல நீசமாகிறார் லக்னாதிபதி. 8க்குரிய நீசமாகிறது நல்லது. அப்போ நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை இருந்திருக்கும். நண்பர்கள் கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட ஏதாவது சண்டை, வம்பு, பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கும். திடீர்னு உறவு விட்டு போயிருக்கும், தள்ளி போயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்துல சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறார். பிரச்சனைக்குரிய இடத்துல அந்த பிரச்சனை வக்கரமாயிடுச்சு அப்படின்னா சரியாயிடும்னு அர்த்தம். அப்போ நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க, 8க்குரியர் நீசமாயிருக்காரு அப்படின்னா உங்களுடைய தவறுகளை இந்த காலகட்டத்துல சரி பண்ணிக்கோங்க. நம்ம அப்படி பேசணும், இல்லை நம்ம போய் மன்னிப்பு கேட்டலாம், இல்லை நம்ம இதை பண்ணோம், இதை மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்னு இது பண்ண. உங்களுடைய பாதகஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சில வழிபாடுகளின் மாற்றங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை இருக்கும்.
உங்களோட சுய ஜாதகத்தில் கேது எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும், யார் வீட்டில் இருக்காங்கன்னு பார்க்கணும். அவர் 11ஆம் இடத்துல இருக்கும்போது இது சார்ந்த ஒரு பாதகத்தை பார்ப்பீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப பாதகம் செய்யக்கூடிய சூரியன் அவர் எங்க இருக்காரு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப தொழில்ல கவனம் தேவை. அப்ப பாதகாதிபதி 10ல இருக்காரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதோ பிசினஸ்ல வரக்கூடிய வருமானங்கள்ல வரக்கூடிய லாபத்தில் பிரச்சனை. அப்போ நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு பணத்தை சேர்த்து வச்சிருப்பீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. என்ன பண்றீங்களோ அது உங்களுக்குள்ளே இருக்கட்டும். அது ரொம்ப நல்லது. நீங்க யார்கிட்டயே சொல்ல அது வந்து ஒவ்வொரு காதுக்கு ஒவ்வொரு டிசைனா போகும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி டிசைனா போய் பிரச்சனை டிசைனா வரும். ஹெல்த் வந்து ஓரளவுக்கு இல்லை, கம்ப்ளீட்டா பிரச்சனையில தான் இருந்திருக்கும் ஹெல்த் எல்லாமே. ஆனா இந்த மாதத்துல வந்து அந்த ஹெல்த் அப்படின்னு சொல்ல விஷயத்துல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். ரொம்ப வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதன் மூலியமாக ஹாஸ்பிட்டல் செலவு இது எல்லாமே ஆயிருக்கும். இந்த மாதத்துல வந்து ஓகே கொஞ்சம் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். ஏன்னா வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் ஓகே, நம்ம நினைக்கக்கூடிய மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்ரெடி போய் வக்கரமாகி ஒரு பிரச்சனையை கொடுத்து ஒரு பற்றற்ற நிலையை கொடுத்து பிளானிங் எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி ஹெல்த் விஷயத்துல கையை வச்சு இது எல்லாமே மாறப்போகுது துலாம்க்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொதுவாக நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட வரும்போது என்னாகும் அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வரும். இல்லாட்டி வயிற்றுல வந்து அது ஏதாவது ஆப்ரேஷன் நிறைய வந்து, ஏன்னா ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு இல்லைங்களா. ஸோ ஏதாவது ஒரு மருத்துவ செலவு கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதத்தில் மாறப்போகுது. ஸோ உங்களை நீங்கள் கடவுளோட ஆசீர்வாதமும் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் இதெல்லாம் இருந்து உங்களை வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வழிநடத்தி எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. முக்கியமான ஒரு கவனம் என்ன தெரியுமா, பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விற்கிறீங்க கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3வது ஆள் தலையிட்டு திடீர்னு ஒரு ஆள் வருவாங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடி மாதமாக இருக்கிறது, இந்த மாதத்தில் நல்ல காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டோக்கனாவது வாங்கிக்கோங்க. அதை வந்து தவிர்த்து விட வேண்டாம். அதுக்கப்புறம் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி இந்த மாதத்தை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஆடி மாத பலன்களா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா, எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்காரு அப்படின்னா, அவர் வக்கரமா இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சச்சோ நமக்கு இப்படி ஆயிருமோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது நீங்க சொல்றது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கல அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போ என்ன பண்ணலாம், சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்றதுல பெஸ்ட் சொல்யூஷன், வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்குங்க. ப்ளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாதிரி பார்ப்பீங்க, நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்க வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும் அதுல நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பா நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பா நான் சொல்ற இந்த பரிகாரங்கள்
இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேல நம்பிக்கை வரும். அப்ப ஜோதிடத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. பிரச்சனை வருது அப்படின்னா அங்க சொல்யூஷன் இருக்கு. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அதை கரெக்டா வந்து ஆப்டா நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்றேன். நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க. நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பா மாத்திக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், கிளீன் பண்றவங்க, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா, நான் வந்து கோவில்ல வேலை செய்யறவங்களுக்கு, கிளீன் பண்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்டா அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ₹100 ₹50 சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்ல சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பா கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு. நான் லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா, நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவா இருக்கட்டும், ஜோதிடமா இருக்கட்டும், ஜெம்ஸ்டானா இருக்கட்டும், நியூமராலஜியா இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பா இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.